தட்சிண கங்கையாக விளங்கக்கூடிய கோதாவரி நதியிலே பக்தியை வளர்க்கக்கூடிய நதி. அங்கு மண்ணால் சிவலிங்கம் பிடித்து எப்படி நாம் மஞ்சளை கொண்டு பிள்ளையாரை பிடிக்கிறோம், அதுபோன்று கோதாவரி விமல தீர்த்த கிருதாவதாக லிங்கேஷு சைகதமயேஷு சிவம் விபாவிய. இவர்கள் ஸ்ரீருத்ர பாராயணத்திலே சொல்கிறார்கள், நமசிகத்யாய சரமஹா ஓம் பிரபாத்யாய சரமஹா என்று. அந்த சரித்திர நிகழ்வு நடந்த இடம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்திலே மனதை கொண்டு பார்வதி தேவி தானாக சிவபெருமானை பூஜித்த அந்த பெருமையுடைய இடம் அந்த ஏகாம்பரேஸ்வர கஷேத்திரம். கண் கொடுத்த பெருமாள். அந்த நாயன்மார்களிலே ஒருவருக்கு சுந்தரருக்கு கண் கொடுத்த பெருமாளாக அந்த பெருமாள் விளங்குகிறார். உமாலிங்கன சங்கிராந்த குச்ச கங்கண முத்ரிதம் லிங்கம் ஏகாம்பரநாதஸ்ய சைகதம் சமுபாஸ்மஹே. மணல் உருவத்திலே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை வணங்குகிறோம் என்று சொல்றார்கள். அந்த உமாதேவி பார்வதி தேவியானவள் பூஜித்ததன் அடையாளமாக அந்த கையிலே அணியக்கூடிய கங்கணம். இந்த கங்கணத்திற்கு அப்படி சிறப்பு இருக்கு. அந்த கங்கணத்தை முத்திரையாக அடையாளமாக கொண்டவர் அந்த ஏகாம்பரநாத். உமாலிங்கன சங்கிராந்த குச்ச கங்கண முத்ரிதம். இந்த தீட்சதருடைய பாட்டில் குருமுகங்கிற முத்திரை. ஒவ்வொரு சுவாமியின் ஒருத்தர் வித்வான்களுக்கும் ஒரு முத்திரை இருக்கிறது. அதிலே இந்த ஏகாம்பரநாதருடைய முத்திரை அது. அதனால் அந்த கங்கணத்திற்குரிய முக்கியத்துவம் அவ்வளவு சிறந்தது. அது பிரவாஹ்யாய சரமஹ. அதில் எப்படி அந்த மனதினால் சிவலிங்கம் செய்த சந்தர்ப்பம் என்றால் ஒரே வழிதம் உண்டு. கம்பா நதி என்கிற நதியிலே ஏகம்பம். அந்த கம்பா நதியிலே அந்த வேகமாக வந்த வெள்ளத்தின் போது அந்த சிவபெருமானை வழிபட்டு அருளை பெற்ற ஸ்தலம் அம்பா கம்பப்பிரத கம்பா நதி கூரவரச தப காமாட்சாலிங்கித ஏகாம்பரநாத சம்சோதித்தே என்பதாக நம்மளுக்கு ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. வெள்ளம் வரும்போது உடனே சிவபெருமானை பூஜித்து அருளை பெற்ற இடம் சொல்கிறேன்.